ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணியிடங்கள் அங்கே அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்றத முழுசா வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதிதாக பார்க்குங்க பார்வையாளர்கள் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம கொடுக்குற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ என்ன அந்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 24,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வி நிலை கடுமையாக பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதல பாதாளத்தில் பள்ளிக்கல்வித்துறை அப்படின்ற ஒரு தலைப்பு செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் டேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி வெளியானது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 8,500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 8,500 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலவரப்படி 24,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பப்படாமல் இருக்குன்றத உறுதியா சொல்லிட்டாங்க. அதல பாதாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை இருக்கிறது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியா இருக்கு. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ 3-2 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும். இந்த வேகன்சிஸ் எல்லாம் ஃபில் பண்ணா மட்டும்தான் மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க புதிய புதிய உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிக்கப்பட்டது என்பது ஒரு சில குறிப்பிடத்தக்க விஷயம். இதனால வந்து பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு ஏற்படுது. ஏன்னா எப்ப பார்த்தாலுமே தற்காலிக ஆசிரியர் எடுத்திருக்கீங்க, நிரந்தர பணியிடங்களை எடுக்க மாட்டிருக்கீங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படி இப்படி எல்லாத்தையுமே எடுக்கிறீங்களே தவிர இந்த நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை எடுக்க மாட்டிருக்கீங்க. தற்காலிக ஆசிரியர்கள் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோ அமைப்பு கூட்டமைப்பு இந்த எஸ்எம்சி சொல்லுவாங்க. ஸோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா பணி நியமனங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எம்சி மூலமாக நியமித்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளே ஆல்ரெடி நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி உத்தரவுகள் வந்த நிலையில கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு திமுக அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ பிஜேபியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரா அவர்கள் இது குறித்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏன் தற்காலிக ஆசிரியர் நியமிக்கிறீங்க, மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கும், அதே மாதிரி தேர்வு எழுதி தகுதி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு பணி வழங்கவில்லை, ஸோ ஏன் தற்காலிக ஆசிரியர்கள் நீங்க நியமிக்க அப்படின்ட்டு கேள்வியை ஒரு அரசிடமே ஒரு கேள்விக்குறியா எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி இந்த பணியிடங்கள் எல்லாமே நீங்க நியமிக்காம தாமதப்படுத்துறதும் பணி நியமனங்களை போடாம இருக்கிறதும் ஊழல் பண்றீங்களா, ஊழல் செய்வதற்கான ஆட்சி நடந்துட்டு இருக்கா, அந்த மாதிரியான பல கேள்விகளை அடுக்கடுக்காக எடுத்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் என்பது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களாகவே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை அவங்க நியமிக்கிறதுக்கு ஒரு போதும் அரசு முன்வரவில்லை அப்படின்றத சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இப்ப தற்காலிகமா போகக்கூடாது என்பதற்காக ஒரு குழுவாக ஆரம்பித்து காலத்திலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆசிரியர் பணி அப்படின்றது ஒரு டெம்பரரி போஸ்டிங் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது என்ற விஷயத்த பல தடவை ஆசிரியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆசிரியர்களே பல முறை வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்களையும் நடத்தி முன்னெடுத்து டாக்டர் ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த போராட்டங்கள் நடந்தும் எந்த பயனும் இல்லை. புதிய ஆசிரியர்களை நியமிக்கல, 2013 டெட் பேட்ச் போஸ்டிங் போடல, இப்படி வந்து பாத்தீங்கன்னா அரசிடமிருந்து பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்க எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கருத்தில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கியமான சில முடிவுகளை எடுத்து நமக்கு கொடுப்பாரு. ஸோ ஆசிரியர் பணி நியமனங்களை அதிக அளவில் இந்த ஆண்டு கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. பள்ளிக்கல்வித்துறையில ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஓய்வு பெற்றவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் இருக்குங்க. ஏன்னா ஓய்வு பெற்றவர்களை ரீப்ளேஸ் பண்றத அந்த வேகன்சிஸாவது கொடுத்தாலே போதும். அந்த வேகன்சிஸ் கொடுத்தாலே ஒரு 20,000 வேகன்சிஸ் வந்து ஆண்டுதோறும் வந்து ரீஃபில் பண்ணலான்ற அளவுக்கு வேகன்சிஸ் ரெடியா இருக்கு. ஏன் இன்னும் பள்ளிக்கல்வித்துறை மௌனம் களையவில்லை என்றது யாருக்குமே தெரியல. ஸோ விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் எதிர்பார்க்கலாங்க. பிஜிடிஆர்பியுடைய நோட்டிபிகேஷன் இன்னும் சில தினங்களில் நமக்கு வர இருக்கு. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 நோட்டிபிகேஷனும் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. எஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்றது விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழக பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க.